கடகராசி கடக லக்னம் காலபுருஷனுக்கு 4வது வீடு. சந்திர பகவான் மூல திரிகோணம் பலம் பெற்று குரு ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் நீசமடையக்கூடிய வீடு. பொதுவாகவே நிறைய கிரகங்கள் தங்களுடைய ஆளுமை செலுத்தக்கூடிய வீடு. இன்னைக்கு கடக ராசின்னு சொல்றதா இல்லை கஷ்டப்படுற ராசின்னு சொல்றதா அப்படின்னு ஓரளவுக்கு ஒரு நிலைமை வந்துருச்சு. என்ன உஷாரா இருந்தாலுமே ஏமாற்றம் பண்ணிடுறாங்க. எப்படி ஏமாத்துறாங்க, ஏது ஏமாத்துறாங்கன்னு தெரியல. பொய்யான அடிமையான வாழ்க்கைக்கு நாங்கள் ஆளாயிடுறோம். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நாங்கள் வைக்கக்கூடிய அன்பு, பந்தம், பாசம்தான் அப்படின்னு சொல்லாத நாட்களே இல்லை. எங்கேயோ சறுக்கல் விழுகுதே. குடும்பத்துக்காகவே தேவையானது எல்லாமே எல்லாத்துக்காகவும் எல்லாத்தையும் உதறி தள்ளக்கூடிய கடக ராசி மற்றும் கடக லக்னம் இன்னைக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்க. இருந்தாலுமே நான் அடுத்தவங்கள மாதிரி ஏமாத்துறது இல்லை, அடுத்தவங்கள மாதிரி பார்த்திங்கன்னா நடந்துக்கிறது இல்லை, ஒரு வீட்டில் இருந்துட்டு இல்லைன்னு சொல்கிறது இல்லை. வெளியே எங்கே போனாலுமே கடகத்தை பொறுத்த வரையும் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்க. கடகம்னு சொல்லவா இல்லை கஷ்டப்படுற ராசின்னு சொல்கிறது, அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் இதுதான். எங்கே போனாலும் இவங்களை ஏமாத்திடுறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அன்பு, பந்தம், பாசம், ஒன்றா காசு, இதை ஏதாவது ஒரு சூழ்நிலை வச்சு ஏமாத்துறதுக்கே பிறந்த ராசியாக மாதிரி இருக்குது எங்களுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் ஆயிடுச்சு. காலபுருஷனுக்கு 4வது வீட்டில், அதாவது என்ன ஒரு விதமான நான் வளர்ந்துட்டு வந்திருக்கேன். நான் நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில் நான் வளர்ந்து வந்தேன். எங்கள் அப்பா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் அம்மா என்னை எப்படி பார்த்துட்டாங்க, எதுவுமே இல்லைனாலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா தலையில் இந்த சந்திரன் பார்த்திங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய கிரகமாக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பலம் பெற்ற கிரகங்கள் நம்ம கடகராசி மற்றும் கடக லக்னத்தில் பிறக்கும் போது கிரகங்கள் நம்மளை தலையில தூக்கி வச்சதை பார்க்கல நம்ம. அப்போ எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளையுமே தாண்டி நான் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கேன். அல்லது பொதுவாகவே நான் நல்லா வாழ்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலை எவ்வளோ கஷ்டமா இருக்கட்டும், கிரகங்கள் கண்டிப்பாக தலையில தூக்கி வைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். அந்த அளவுக்கு சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்பட்டாலுமே நீங்கள் கடகராசி மற்றும் கடக லக்னத்தில் பிறந்திருக்கவங்க ஆரம்ப கால ஸ்டேஜில் நல்லா இருக்கிறத பார்க்கலாம். எனக்கு எந்த குடும்பமே கஷ்டப்பட்டாலும் நான் ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு இல்லாத நாட்களே இல்லை. நான் அதிர்ஷ்டசாலி, நான் நிறையா நாள் நினச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு அது எல்லாமே தலைகீழாக மாறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். எங்கே போனாலும் ஏமாற்றம், எது பண்ணினாலுமே ஏமாற்றம். கிட்டத்தட்ட மறுபிறவி எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கீங்க இன்னைக்கு இந்த கடகராசி மற்றும் கடகலக்னம். வேலைக்காக உங்களை பயன்படுத்திக்கிறாங்க, தொழிலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க, காசுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது பாவம் அப்படின்னு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களும் அடப்பாவமே ஏன்டா ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்காத நாட்களே இல்லை. இந்த அஷ்டம சனியும் சரி, இன்னைக்கு பாருங்க ராசிக்கு 9ல் சனி இருக்கும்போதும் சரி, ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போதும் சரி, பண பிரச்சனைகளால் நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு கடகம் நம்பிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். எந்த ஒரு வழியை போனாலும் டோர் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி, இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் தான் இன்னைக்கு கடகம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு அப்பா அம்மா எல்லாத்துக்குமே கடகராசி மற்றும் கடக லக்னம் எவ்வளவோ பார்த்தாங்க, பார்க்கல அதெல்லாம் இல்லைங்க, நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா பொருள் வாங்கி தரக்கு எந்த ஒரு விஷயம் இல்லாமல் கணக்கு பார்க்காம செயல்படுவாங்க. ஆனால் தனக்கு ஒரு பொருள் சாப்பிட்றதுக்கு வேணும் தான் 100 ரூபா கடகம் பார்த்திங்கன்னா ரொம்பவே உஷாராக இல்லை இது போய் வாங்கணுமா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால தான் இந்த ராசியோடைய குண இயல்பு. சிம்மத்துக்கு இணையான தன்மை அப்படிங்கிறது கடகத்துக்கிட்டு இருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா அது ஏன் அந்த மாதிரி பேசப்படலை, சிம்மம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் பெரிய ராசி அப்படின்னு சொல்கிறா. கடகத்துக்கு இணையான பண்பும் சிம்மத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஏன் சிம்மம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குன்னா இந்த கடகம் சீக்கிரம் எல்லா விஷயத்துலையும் ஏமாறுதுங்க. மற்றவங்க நம்பி 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 ஏமாற்றமே ஒன்று அப்படின்னு போயிட்டு இருக்கிறதுனாலயே இது பெருசாக பேசப்படலை. நான் நிறைய பெருசாக வளர்ந்துருக்க வேண்டியது இன்னைக்கு அந்த மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது என்னுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு புலம்பாத சொல்லாத நாட்களே இல்லை. அடுத்தது பாருங்க, கேது ராசி நோக்கி வரப்போகுது. இன்னொரு 1.5 வருஷத்தில் கேது அங்கே வருவார். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு. சந்திரன் மேலே கேது வரும்போது இன்றைக்கே 2ல் கேது, பணம் எப்படிடா வாங்க முடியும் இவங்ககிட்ட அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. என்னுடைய புத்தி எனக்கு பயன்படுத்தலை, என்னால் சம்பாதிக்க முடியல, அவன் நல்லா பழச்சிட்டு இருக்கான், நல்லா பார்த்திங்கன்னா வளர்ந்துட்டு இருக்காங்க, நான் நல்லா ஒரு குரோத்தில் இருந்தேன், என் கூட இருக்கும்போது கால் சுற்றின பாம்பா அம்மா அப்பா ஏன் எல்லாருமே தம்பி தங்கச்சிங்க எல்லாருமே இருந்தாங்க. இன்னைக்கு அவங்கள பஞ்சா பறந்து போனதை பார்க்க முடியும். இன்னைக்கு நான் 0 ஆயிட்டேன், அல்ல ஓரளவுக்கு வளர்ச்சிகளை குறைவு அப்படிங்கும்போது இருக்கிற இடம் காணாமல் போயிட்டாங்க. கடகத்தை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை தான்.
கசப்புலயே தான் இருக்குதுங்க. டே 1ல இருந்தே கசப்புல தான் இருக்கு அப்படின்னு சொல்லாத நாட்களே இல்லை. இந்த சூழ்நிலையில இந்த ஜூலை மாத பலன்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. கடகத்திலேயே புதன் இருக்காரு. கடகத்துக்கு 2ல சிம்மத்துல செவ்வாய் மற்றும் கேது. கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா 12ல குரு சூரியன். கடக ராசிக்கு அஷ்டமத்துல ராகு. பாக்கியஸ்தானத்துல சனீஸ்வர பகவான். 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன். ஒரே ஒரு ஆதரவு சுக்கிரன் மட்டும்தான். கடக ராசி மற்றும் கடக லக்னத்திற்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் பலம் பெறாரு. ராசிக்கு 12ல குரு இருக்காரு. இத்தனை நாளா குரு 11ல இருந்தார். ஓரளவுக்கு பண பிரச்சனைகளை சமாளிக்க முடியுது. எந்த பிரச்சனை வந்தாலுமே குரு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுப்பாரு, ஒரு ஹோப்பை கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு பாருங்க, ராசிக்கு 12ல போய் மறைஞ்சனால எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே ஒரு ஆரம்பிக்கும் போதே ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லாத நாட்களே இல்லை. அந்த அளவுக்கு தான் பட்டாத கஷ்டங்கள். கடக ராசி மற்றும் கடக லக்னத்துல பிறந்திருக்கீங்க. அங்காரகன் சூரியன் நீசம் அடையக்கூடிய வீடு. கோவம் அப்படின்னாவே எதுன்னே தெரியாதுங்க. இன்னைக்கெல்லாம் கோவப்பட்டு பேசி ஒரு வாய்ப்பையும் நீங்க இழந்துட்டு இருக்கிறீங்க. தொழில்ல அப்படியே பறந்துருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா கண் பார்த்தது நான் தொட்ட இடம்லாம் எனக்கு பணம் வந்துச்சு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கடக ராசி மற்றும் கடக லக்னத்திற்கு தலை சிறந்த யோகாதிபதி செவ்வாய் தான். அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னா அது பலமா இருந்தாலும் சரி, பலவீனமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எப்படியாவது மேடை ஏற்றி விட்டுருவார். அந்த மாதிரி செவ்வாய் இத்தனை நாளா ராசியிலேயே நீசம் அடைஞ்சாரு. எனக்கு பலவீனமா இருக்கேன், எந்த ஒரு விஷயமே நான் எஃபர்ட்ஸ் போடுறேன், ஜெயிக்க முடியல, எனக்கு பாத்தீங்கன்னா நேரம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, நான் ராசி இல்லாதவன்னு சில சமயம் ஃபீல் பண்ணாத நாட்களே இல்லை. அட போங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான நாட்கள் எல்லாமே இருந்தது. இனி வரக்கூடிய காலங்கள் அது எல்லாமுமே மாறப்போகுது. தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இதெல்லாமே ரொம்ப அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட இணைகிறாரு. என்ன இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இன்சல்ட் பண்ணா கூட நொந்து நூடுல்ஸ் ஆகி எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லாம ஓடி ஒளிஞ்சு குமிஞ்சு இருந்த நீங்க இனிமேல் போங்கடா அப்படின்னு பார்த்து சொல்ற அளவுக்கு உண்டான பலன்களை நிச்சயமா ஏற்படுத்துறாரு. செவ்வாய் கேது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அவ்வளவுதானே, நீங்க போங்க அப்படின்னு எல்லாரையும் பார்த்து பேச முடியும். இதனால ஓடி ஒளிஞ்சு கிட்டத்தட்ட எதிராளிகள் எல்லாமே கூட்டு சேர்ந்துட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா 7, 9ஆம் இடம் தொடர்பு பெறும்போது எதிராளிகள் எல்லாமே கூட்டு சேர்ந்து நம்மளை விரட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். அவங்க முன்னாடி நம்ம குமிஞ்சு கீழே கேட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா விஷயங்களும், இது ஒன்று மட்டும் இல்லைங்க, சொந்தம், பந்தம், தொழில் ஸ்தானம், தொழிலை நல்லா வாழ வச்சு கொடுத்துருப்பீங்க. நல்லா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்களும் இல்லாமல் ஜீரோவாக வந்தவங்க இன்னைக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி பாவம்னு சேர்த்துனவங்க கிட்டே உங்களுடைய தொழிலை ஒப்படைச்சிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நடந்திருக்குங்க. தொழில் சார்ந்த விஷயத்துல தான் கடகராசி. 2வது பாத்தீங்கன்னா இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். 7ல சனீஸ்வர பகவான் திக்பலமா இருக்கவங்க எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. திருமண வாழ்க்கை சந்திரன் இங்க சனீஸ்வர பகவானை பார்ப்பார். அப்போ பெரிய தோஷங்கள் எல்லாமே அடிபட்டு போனாலும் இந்த சந்திரன் சனி இந்த காம்பினேஷன் இருக்கும்போது திருமண வாழ்க்கைங்கிறத பார்த்துட்டே இருக்கிறவங்க, எங்களால முடியல, கிட்டத்தட்ட 30 வயசுல கல்யாணம் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்கு, 29 நெருங்கும் போதே அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், என்னுடைய பொண்ணு என்னுடைய பையன் வயசுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கல்யாணமாகி இன்னைக்கு குழந்தை இருக்குதுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்கு. இருந்தாலுமே எங்களுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாமே நல்லா இருந்தும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வருத்தப்பட்ட காலங்கள் போய் இனி திருமணம் சம்பந்தப்பட்ட சுப விஷயங்கள் அனைத்துமே நல்லது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமா ஏற்படுத்தி தரப்போறாரு. அதே போல சனீஸ்வர பகவானுடைய அருளால தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் இனிமேல் நிச்சயமா பெருக போகுதுங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்குங்க. தொழில் ஆரம்பித்த ஸ்டேஜில் ஒரு 3-4 மாதம் ஓடிச்சு, இன்னைக்கு அதே மாதிரி இடத்துல இருக்குது. இந்த சனி ராகு காம்பினேஷன் சொல்லவே முடியாதுங்க. அதாவது எங்கிருந்து பிரச்சனை வருது, ஏது இருந்து பிரச்சனைன்னு வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் கஷ்டத்திலேயே எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன்லாம் இருந்திருக்கு. எதிராளி வலுக்கட்டாயமா சண்டைக்கு வரானுங்க. நான் எதுவுமே பேசல, இருந்தாலுமே நம்ம வாட்டுக்கு அமைதியா போயிட்டு இருக்கிறோம், சண்டை போடுறானுங்க. இந்த மாதிரியான காம்பினேஷன்கள் இனி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. ராசிக்கு 2ல கேது இருக்கிறனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்கு ஆதரவு தரணும், எதுக்கு ஆதரவு தரணும்னு தெரியாமையே கடகம் ஏமாந்துட்டீங்க. அதனாலதான் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க. இனி இதுல இருந்தெல்லாம் மீண்டு வெளியே ஜெயிக்கிறதுக்கு உண்டான காலங்களை நிச்சயமாக சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்ப நீங்க கேட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான்.
கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். அப்போ பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து தச புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் தசா புத்தி அடிப்படையில் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.